Very good morning, Paul. Good morning to all. So next foundation batch நம்ம அகாடமி எக்ஸலன்ஸ் அகாடமியில் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. நல்ல ரிசல்ட் நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அண்ட் இசிக்கு ஸ்பெசிஃபைடாக ரன் பண்ணிட்டு இன்ஸ்டியூட்டு. ஸோ நல்ல ரிசல்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் 24 பேட்ச் 25 பேட்ச் பிடபிள்யூஏஇ அண்ட் இபியோட ஏஇல ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அவங்க டெஸ்டிமோனியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி கிராக் பண்ணாங்க, எப்படி படிச்சாங்க நம்மகிட்ட, ஸோ எல்லாமே சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ரைட். ஸோ கண்டென்ட் வந்துட்டு டெக்னிக்கல் 10 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 யூனிட்ஸுடைய கண்டென்ட்டு நம்ம ப்ராப்பராக கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாவே போதும். வேறு புக்கையோ இல்லை வேறு நோட்ஸையோ நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்ல சரிங்களா. நம்ம கண்டென்ட்டே போதும்பா. ஸோ அதுக்கு நாங்கள் அசூரன்ஸ் தரோம். அதே மாதிரி ஜிஎஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்கிற கண்டென்ட்டு ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. ரைட். ஸோ டெக்னிக்கல் ஜிஎஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சர்க்யூட் தியரி இருக்குன்னா அதில் கேவிஎல் கேசிஎல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் பேட்டர்னுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரேங்க்ல இருக்கோம் சரிங்களா, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், எது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அது எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 கொஷின்ஸ் இருக்கு சரிங்களா. ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 கொஷின்ஸ் இருக்கும் டெக்னிக்கல். ஜிஎஸ்க்கும் யூனிட் டெஸ்ட் கொடுத்துருப்போம். நீங்கள் ப்ராப்பராக நம்ம கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு பேரலாக நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டினாவே நீங்கள் போதும் சரிங்களா. மோர் தென் எனஃப். நம்ம கண்டென்ட் மறுபடியும் சொல்கிறோமா, நம்ம கண்டென்ட் வந்துட்டு டெக்னிக்கலுக்கு ஜிஎஸ்க்கு சரிங்களா. நம்ம கண்டென்ட் நீங்கள் படிச்சினாவே அந்த கண்டென்ட்லேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி தான் சரிங்களா. டெஸ்ட்லேருந்து மேக்ஸிமம் 50% ஆஃப் கொஷின்ஸ் அப்படியே வரும். எப்பயுமே ஒரு காம்படிட்டிவ் லெவலில் படிக்கும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு இன்டெப்த்தாக படிச்சிங்கன்னா தான் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் புக்கில் இருந்ததுன்னா நீங்கள் அதை படிச்சிங்கன்னா ஜஸ்ட் எம்சிக்யூ பேட்டர்ன் நீங்கள் படிச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து தான் அட்டன் பண்ணலாம். இதே கான்செப்ட் ஓரியன்டாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ நம்ம கான்செப்ட் புரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க சரிங்களா. டெமோ கிளாஸ் யூடியூப்ல கொடுத்துருக்கோம். ஸோ டெமோ கிளாஸ் ப்ளே ஸ்டோரில் எக்ஸலன்ஸ் அகாடமி சேரணும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரீ மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். நம்ம எப்படி கிளாஸ் எடுப்போம், ஆன்லைன் கிளாஸ் தான் நம்ம எழுதுறோம் சரிங்களா. டெய்லி மார்னிங் 6 to 7:30 இருக்கும், ஈவினிங் 7:30 to 9 o'clock இருக்கும். ஜிஎஸ் ஒரு செக்ஷன் சரிங்களா. டெய்லியும் 2 டெக்னிக்கல் செக்ஷன் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 10 monthல கோர்ஸ் முடிப்போம். ஸோ 1 year ஃபவுண்டேஷன் பேட்ச் போகும் சரிங்களா. ஜாயின் பண்ணுறீங்க, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரிபிள் இசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சரிங்களா. ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கேட்டு டிஆர்பி. ஸோ அந்த கண்டென்ட் மட்டும் படிங்க, வேற எதுவும் தேவையில்லை சரிங்களா. ஓகேப்பா. அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிங்க. டெய்லியும் டெலிகிராமில் குவிஸ் போகும். டெக்னிக்கல் குவிஸ் 1:15 PM, ஈவினிங் வந்துட்டு 9:45 PMக்கு ஜிஎஸ் குவிஸ் போகும், லைவ் குவிஸ். மீடியா அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்தர் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா. இப்போ கூட நம்ம 25 எழுதிருப்பீங்க எக்ஸாம், ஏஇ எக்ஸாம், டிஏ எக்ஸாம். அதனுடைய ரிசல்ட் ஜனவரியில் வரும். பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுடைய கண்டென்ட்டும் ஒர்த்தாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்துட்டு டைம் எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி டெமோ கிளாஸ் இதெல்லாம் பாருங்கள். அதேமாதிரி சிலபஸில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கோம். எப்பயுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் 100% நீங்கள் கிளியராக படித்தா மட்டும்தான் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ரைட். சரி, இப்போ வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டியூட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் 21 January 2026 ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. 1 yearக்கு ட்ராவல் ஆகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். ஸோ கான்செப்ட் எப்படி லேர்ன் பண்ணி எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டு நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஹோப் வந்துடும். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் மூவ் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு ஹோப் வந்துடும் சரிங்களா. ரைட். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக விசாரிச்சுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா. வெளியிலேயும் விசாரிச்சு பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆல்ரெடி பிளேஸ் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாவது கேட்டு பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணால் கிராக் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க சரிங்களா. தப்பு இல்லை. தேங்க்யூப்பா. ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூப்பா. அதே மாதிரி ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு ரெக்கார்டட், இப்போ லைவ்ல எடுக்கிறது ரெக்கார்டடாக நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா. அதுவும் உங்கள் கன்வீனியன்ட் டைம் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுவும் 1 year வேலிடிட்டி. நீங்கள் 1 yearல நீங்கள் தாராளமாக ஒரு 6 month அது மாதிரில கம்ப்ளீட் பண்ணிடலாம். டெப்த்தாக தான் எடுப்போம் சரிங்களா. நம்ம இங்கே எழுதி போட நீங்கள் பேரலாக எப்படி நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் நீங்கள் படிப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் வீட்லேருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா. ரைட். நோட்ஸ் வந்துட்டு நீங்கள் நம்ம நோட்ஸ் மட்டும் பாருங்கள் சரிங்களா, போதும் சரிங்களா. எம்சிக்கு அதுக்கு பேரில் எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணவே போதும்பா. மறுபடியும் சொல்கிறது இதுதான், கண்டிப்பாக நான் கிராக் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வீட்டில் அந்த ஃபேமிலி இதெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோன்னா
ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ.